கைஸ் இன்னைக்கு ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராண்ட்மா கேம் பிளே. ஓகே, இது நம்ம சிங்கிளா ப்ளே பண்ணுறோம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் கூட தான் வந்திருக்கோம். ஓகே, அவனை போய் பேச விடுவோம். ஹலோ கார்த்திக், வெல்கம் பண்ணுறான். கைஸ் தவற முடியல கைஸ். கைஸ் ஒரே நிமிஷம் ஒரு இது லைக். ஓகே கைஸ், வாங்க முதல்ல இப்போ இந்த மோகினி பேயை பார்த்துருவோம். அதை பார்த்தாலும் கைஸ் நம்மளுக்கு ஒரு ராசியாக இருக்குது. என்னானே தெரில, எப்போ பார்த்தாலும் அந்த மோகினி பேயை பார்க்கணும் போலே தோணுது. வாங்க பொறுமையாக போவோம். ஏன்னா அந்த மோகினி பேய் 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும். ஓ கைஸ் வாங்க இருங்க இங்கேருந்து பார்ப்போம். கைஸ் இருங்க கைஸ் வாங்க இங்கேருந்து பார்ப்போம். கைஸ் இங்க ஒரு வெண்ட் கூட இருக்கு. இங்க பாருங்க, மோகினி பெயின் இதான் கைஸ் மோகினி. இது பேர் உண்மையில மோகினி கிடையாது கைஸ், ஆனா இது நாங்களா கேப் பண்ண பேர் தான் மோகினி. அதான் கைஸ் இப்பெல்லாம் நல்லா நடந்துடுது. நாங்கள் எங்களை பார்த்துட்டா மட்டும் 8 கால் பூச்சி மாதிரி 4 காலம் நடந்துடுது கைஸ், பாட்டு பய மாதிரி. வாங்க கைஸ் அங்கே பாருங்களேன். இல்லை எனக்கு புரியல ஏன் இவ்வளோ ஸ்லோ வரும்னு தெரில. எங்களை பார்த்துட்டா மட்டும் அவ்வளோ பஸ்ஸாக வரும் கைஸ் எங்களோட. இது ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது கைஸ், ஒரு மோகினின்ட்டேன். அதான் கைஸ் இங்கே வருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோ நடந்து போகுது பாருங்களேன். ஏதோ குண்டு பயமாக போகுது பாருங்க. நடக்கவே முடியாமல் 1/2 கிலோ சொத்து 1/2 கிலோ நடந்த மாதிரி. இருங்க நம்ம அது வாங்க இங்கிட்டு போகிறோம் காய்ஸ். இங்கே அங்கே ஆகணும் எங்கே கண்ணாடி இருக்கும் கைஸ், எல்லாம் மிதிச்சிடாதீங்க. அங்கே குண்டு போய் தெரியும் காய்ஸ். என்ன கைஸ் இது என்னன்னு தெரில. என்ன அது என்னதான் கருமம் தெரில. இதெல்லாம் படித்தா நம்ம டைம் இல்லை. வாங்க நண்பர்கள், இதுக்கு ஒரு டார்க் ரூம் கைஸ். இது ஒரு டார்க் ரூம். இதுக்கு பல்புமாக கேட்பாங்க, பல்ப் மாதிரி. சரி வாங்க திருப்பி போவோம். இந்த மோகினி நின்ற போகுது கைஸ். எதுக்கும் இங்கே இந்த கண்ணை வச்சுக்கோங்க. தப்பி கிப்பி மிதிச்சிட்டிங்க அவ்வளோதான். இருங்க பொறுமையாக போவோம். நாங்கள் ஒழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் சொல்லியாச்சு கைஸ். இந்த கேமில் ஒரு கிளிச் இருக்குது கைஸ். என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு இடத்த கிளிச் பண்ணி காட்டுறோம். ஆனால் அந்த அவ்வளோ சேஃப் கிடையாது. சில கிளிச்சாக நீங்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது, கீழே போய் வாய்ப்பு இருக்குது. டோன்ட் ட்ரை தட் கிளிச். ஓகே கைஸ், மோகினி பேர் வந்துச்சா மாதிரி தெரில. வாங்க இருங்க சாட் பண்ணுவோம். மோனிகான் கைஸ், மோகினியா நான் மோனிகா அப்பமா மோனிகா GOST கோஸ்ட். கைஸ் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஐயோ கைஸ் கைந்துருச்சு கைஸ். மோனிகான் டைப் பண்ணிட்டு தெரியாம வெளில வந்துட்டேன் கைஸ். ஐயோ கைஸ் இந்த கேமில் ஒரு 3-4 லைஃப் தான் கைஸ். செத்துலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெளில வாட போயிடுச்சுடா மோனிகா. கைஸ் மோகினி பேய் நல்லா இருக்கா இல்லை மோனிகான் பேய் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. எந்த பேர் நல்லா இருக்கும் கைஸ். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கிளிச் பண்ண முடியும். அப்படி வாங்கிட்டு வந்துருங்க. வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிச் ஆயிருவீங்க. ஆனால் டோன்ட் ட்ரை தட் பிகாஸ் தட் இஸ் வெரி டேஞ்சர் கிளிச். ஓகே வாங்க இங்கே பாருங்க. எவ்வளோ கார்த்தி பேல குண்டு பே கைஸ். இங்கே தான் கைஸ் இந்த கிராண்ட்மா இருக்கும் கைஸ். கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ் இந்த கிராண்ட்மா. அதுக்கெல்லாம் காய்ஸ் வந்துருச்சு காய்ஸ். ஓடுங்க ஓடுங்க காய்ஸ். ஐயோ அவ்வளோதான். இருங்க அப்போ கிராண்ட்மா எங்கே இருக்குண்டு. என்ன கைஸ் அது பல்பில் எரியுது. சரி வாங்க இங்கே பாருங்க. ஆவணும் எங்கேயாவது கண்ணாடி போட்டு வச்சுறானுங்க. வாங்க பொறுமையாக போவோம், மேலே போவோம் கைஸ். ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். ஆமாம் இது ரொம்ப சென்சிட்டிவ் கைஸ். நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துச்சுன்னா உங்களை அறுத்து வந்துடும். எப்படி மாட்டோம் உங்களை அப்படியே கீழே தூக்கி வச்சு ஒரே சொருகுது. இங்கே பாருங்க போகுது பாருங்க. இருங்க அது அங்கிட்டு போயிடுச்சா? போயிடுச்சு. ஆமாம் கைஸ், ஏன்னா அது மேலே ரொம்ப டைம் இருக்கும். இங்கே இங்கே பாருங்க பட்டுன்னு வந்துடும். அதான் அங்கே மேட்ரே. ஆமாம் டார்ச் இந்த கேம்லேயே இல்லை கைஸ். அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இன்னும் சொல்லப்பா நான் விரும்புகிறேன், இது கிராண்டி கிடையாது, இது கிராண்ட்மா, இது ஒரு நியூ கேம் பிளே. அங்கே பாரு, அங்கே வரேன் காய்ஸ், இங்கே பாருங்க ஆக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இது இருக்கு. வாங்க இருங்க இருங்க, இங்கே ஒரு வீடு மாதிரி தெரியுதா, வாங்க அந்த வீட்டுக்குள்ளே வாங்க நண்பர்களே, வாங்க பொறுமையாக போவோம், பொறுமையாகவே போவோம். ஓகே, இங்கே ஒரு கேஸ் இருந்துச்சு, அந்த குண்டு போய் எடுத்துடலாம். இது என்ன கரும்புது தெரில, என்ன கரும்புன்னு கைஸ். இது அசம்பிள் ஷார்ட் கன், என்ன கரும்புனே தெரில, விடுங்க. ஏன்னா ஷார்ட் கன் இந்த கேமில் அவ்வளோ பவராகவே இருக்கா, ஏன் தெரியுமா? ஒரு அடி அடித்தா கேமா அப்போலாம் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் மயக்கலாம் கூடாது, ஒரு 2-3 செகண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சிடும். பாருங்க அங்கே பாருங்க கிராண்ட்மா இப்போ தான் வருது, பார்ப்போம். இங்கே பாருங்க போயிட்டுருக்கு குண்டு. இப்போ பாருங்க நம்மளை துரத்துனா மட்டும் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோ போயிட்டுருக்குண்டு. ஏனே தெரில கைஸ். சி வாங்க வாங்க பொறுமையாக போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாம் ஒன்றாக சென்று போவோம், பொறுமையாகவே போவோம். போமா வாங்க 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 வாங்க. ஐயோ கிராண்ட் மார் எங்கிட்ட போகுதுன்னு தெரியலையே. கீழே வேலை வா. எடுத்துக்கிட்டேன். வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய வேலை இருக்குது கீழே. ஆக்ஸ் தான் உங்களுக்கு மெயின் திங்ஸு. பாருங்க என்ன கரும்புக்கில் பிரிக்கெலாம் கொடுத்துருக்கான்னு தெரில. இந்த எனக்கு இந்த கரும்போனே தெரில. இதான கரும்பு காய்ஸ் தான் காய்ஸ். நான் ஷார்ட் கன் பாட்டு ஆனால் எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் அ வேஸ்ட் திங்ஸ். இப்போ அந்த மோகினி போய் எங்கே இருக்குன்னா தெரில, அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்கு கைஸ். என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் அவங்க அர்ஜென்ட்டாக வேலை இருந்துச்சாங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம கேம் விட்டு வெளில போயிடுவோம். அடுத்த வாட்டி அவங்க கன்ஃபார்மாக நான் ஃபுல் வீடியோ போட்டு பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க என்னைய.